அதாவது தங்கத்தின் விலை வானிலையை கூட தற்போது கணிக்க முடியாதது வானிலை என்று கூறுவார்கள். வானிலையை கூட தற்போது கணித்து விடலாம், ஆனால் தங்கத்தின் விலையை கணிக்க முடியாது என்ற அளவுக்கு தற்போது நாம் வந்துவிட்டோம். எப்போது ஏறப்போகிறது, எப்போது குறையப் போகிறது என்றே தெரியவில்லை. குறிப்பாக எப்போது குறையும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாகத்தான் தினமும் தொடர்கிறது. நேற்றெல்லாம் குறைந்தது, ஆனால் இன்று திடீரென கிடுகிடுவென உயர்ந்து விட்டது. இனி எப்படி இருக்க போகிறது என்பதுதான் தற்போது பெரும்பாலான கேள்வி. ஆனால் பொதுவாக கடந்த சில தினங்களாக தங்க நகை வணிகர்கள், தங்க நகை சந்தையில் எல்லாம் ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. ரஷ்யா தன்னிடம் உள்ள தங்க ரிசர்வ் சேமிப்பை எல்லாம் விற்று வருகிறது, அதை விற்று டாலராக மாற்றுகிறது. இதனால் தங்கத்தின் விலை அதிகமாக புழக்கத்திற்கு வருவது, தங்கம் அதிகமாக புழக்கத்திற்கு வருவதால் சப்ளை அதிகமாக இருப்பதால் டிமாண்ட் குறைவாக இருப்பது, அதனால் விலை குறையும். அதனால் தங்கத்தின் விலை கிடுகிடுன்னு குறைந்து ஒரு சவரன் தங்கம் 90,000 ரூபாய்க்கு வந்துவிடும் என்றெல்லாம் பேசப்பட்டது. தொடர்ந்து சில வணிகர்களும் அந்த கருத்தை ஆமோதித்து வந்தனர். ஆனால் தற்போது ரஷ்யா மற்றவர்கள் கூறியது போல மிகப்பெரிய அளவுக்கு தன்னுடைய சேமிப்பில் உள்ள ரஷ்ய மத்திய வங்கியில் உள்ள தங்கத்தை விற்கவில்லை. 10% தங்கத்தை மட்டும்தான் விற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணமும் உக்ரைனுடன் தொடர்ந்து போர் செய்து வருவது, அது மட்டுமில்லாமல் தன்னுடைய எரிபொருள் விற்பனை வர்த்தகத்திலே இந்தியா போன்ற நாடுகள் திடீரென குறைத்து விட்டதால் அதனால் ஏற்படும் இழப்புகளை சமாளிப்பதற்காக அந்த 10% தங்கத்தை மட்டும்தான் தற்போது விற்பனை செய்திருப்பதாகவும், இதனால் டாலரிடம் அவர்கள் தோற்றுவிடவில்லை என்றெல்லாம் ரஷ்யாவிலிருந்து தகவல்கள் வருகின்றன. ரஷ்ய அரசும் நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம், மற்றவர்களுடைய வேண்டுகோளுக்கும் மற்றவர்கள் வலியுறுத்தல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிய மாட்டோம், எங்களை பொறுத்த மட்டுமே தங்கத்தை வேண்டுமான அளவு போதுமான அளவுக்கு நாங்கள் வைத்திருக்கோம், எங்களுக்கு விற்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையிலே கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது ரஷ்யா தங்கத்தை விற்றதால் தங்கத்தின் விலை குறையும் என்றதும் தற்போது அடிபட்டு போகிறது. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் தற்போது அதிரடியாக அமெரிக்கா வெர்சஸ் ட்ரம்ப் என்று கூறும் அளவுக்கு அமெரிக்காவிலே பலர் ட்ரம்புக்கு எதிராக களமிறங்கிவிட்டார்கள். இன்று கூட உச்ச நீதிமன்றம் ட்ரம்புக்கு எதிராக அதிரடியாக கருத்து தெரிவித்திருக்கிறது. ட்ரம்ப் விதித்த வரிகள் செல்லாது என்று. ஆனால் ட்ரம்ப் நீங்கள் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்ற வகையில் அவர் தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் கூடுதலாக ஏற்கனவே இருக்கும் வரி மட்டுமல்ல கூடுதலாக 10% வரியை விதிக்கப் போகிறேன் என்று அதிரடியாக பேசியிருக்கிறார். இதனால் ட்ரம்புக்கும் அமெரிக்காவில் உள்ள மற்றவர்களுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. எனவே இதனால் டாலர் மதிப்பு மேலும் வீழ்ச்சி அடையும் என்ற அச்சம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. டாலர் மதிப்பு வீழ்ச்சி அடையும் என்றால் உடனடியாக தங்கத்தின் மீதுதான் முதலீடு செய்வார்கள். அப்பொழுது தங்கத்தை அவர்கள் வாங்கி செல்லும் பொழுது அதிகமாக தங்கத்தின் விலை உயர்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் தற்போது நமக்கு கிடைத்த தகவல். அது மட்டுமல்ல, புவிசார் பதற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்திலே யுக்ரைன் ரஷ்யா இடையான சண்டை என்பது நீர் பூத்த நெருப்பு போல தொடர்ந்து அவ்வப்போது சண்டை போட்டுக்கொண்டே இருக்கால், தீர்வது போலவே தெரியவில்லை. ஆனால் இந்த பக்கத்திலே ஈரானும் அமெரிக்காவும் எந்த நேரத்திலும் தாக்குதலை ஆரம்பிக்கலாம் என்று ஒரு அச்சம் காணப்படுகிறது. தற்போது ரஷ்யாவும் ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குவதால் இந்த போர் பதற்றமானது நிச்சயமாக டாலர் மதிப்பினை மேலும் குறைப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அனைவருமே தங்கம் சேஃபான முதலீடு என்ற வகையிலே பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் என்பதால் தங்கத்தின் மீது முதலீடு செய்வதை தொடருவார்கள். இதனால் தங்கத்தின் விலை கிடுகிடுன உயர்வதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் ஜனவரி 29 இதுவரை 126 ஆண்டுகால வரலாற்றிலே தங்கத்தின் விலை என்பது 1920 அதிகாரப்பூர்வமாக கணக்கிடப்படுகிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலை கடந்த ஜனவரி 29 1,34,400 ரூபாய் என்ற உச்ச அளவை எட்டியது. தற்போது புது உச்சமும் வரலாம். ஆனால் இதுவரை வந்த உச்சம் என்றால் ஜனவரி 29 வந்ததுதான். இன்று விலை என்று பார்த்தால் 1,17,440 ரூபாய் என்ற அளவிலே இருக்கிறது. வெள்ளியின் விலையும் அந்த ஜனவரி 29 புதிய உச்சமாக 4,25,000 ரூபாய் 1 கிலோ பார் வெள்ளி இருந்தது. இன்று 2,90,000 ரூபாயாக இருக்கிறது. இந்த விலை உயர்வு என்பது தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஜனவரி உச்சத்தை மீண்டும் எட்டுமா என்றால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் லண்டனில் உள்ள தங்க சந்தையில் உள்ளவரோட கணிப்பாக இருக்கிறது. என்றால் லண்டன் தங்க சந்தையில் உள்ளோர் அனைவருமே இனி தங்கத்தின் விலை என்பது ஏறுமுகத்தில் தான் இருக்கும். இந்த ஆண்டு குறைந்தபட்சம் அடுத்த 6 ஆண்டுகளுக்கான கணிப்புகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 6 மாதங்களுக்கான கணிப்பினை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். 6 மாதங்களான கணிப்பிலே தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. இந்திய ரூபாய் மதிப்பிலே 1 சவரன் தங்கத்தின் விலை
1,75,000 ரூபாய் வரை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் அவருடைய கணிப்பாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் ஒரு டிஸ்கிளைமரும் போடுகிறார்கள். அது என்னவென்றால், தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் தான் இருக்கும், ஆனால் அவ்வப்போது தங்கத்தின் விலை குறையும். தங்கத்தின் விலை சில நூறுகளில் குறைந்தாலும் சில ஆயிரங்களில் தான் உயர்வும் என்றுதான் வாடிக்கையாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த நிகழ்வு தான் தொடரும். நூறுகளில் குறையும், ஆயிரங்களில் உயரும், அந்த வகையில் தான் இருக்கும். எனவே தங்கத்தின் விலை ஏறுமுகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கிறது என்பதுதான் லண்டன் தங்க சந்தை கணிப்பாளர்கள், அங்க யூக வணிகத்தில் ஈடுபடுவதற்கான கணிப்பாக இருக்கிறது. இது ஒட்டுமொத்த புவிசார் பதற்றங்கள், அமெரிக்காவில் உள்ள நிலவும் பொருளாதார சூழ்நிலை, அதே போன்று அங்குள்ள டாலர் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைவது, மற்ற வங்கிகள் தங்கத்தை வாங்கி சீனா போன்ற வங்கிகள் மத்திய வங்கிகள் எல்லாம் தங்கத்தை வாங்கி குவித்து வருகின்றன. இது போன்ற தொடர் நிகழ்வுகளால் ஐரோப்பியாவில் உள்ள பல நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இது போன்ற தொடர் நிகழ்வுகள் நிச்சயமாக தங்கத்தின் விலையை ஏறுமுகத்தில் தான் வைத்திருக்கும் என்பதுதான் ஒட்டுமொத்த தங்க சந்தை வணிகர்களின் கணிப்பாக இருக்கிறது. எனவே குறையும் போது வாங்கி வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம் என்பதுதான் நம்முடைய சென்னையில் உள்ள நகை வணிகர்களின் கணிப்பாக அவர்கள் கருத்தாகவும் எதிரொலிக்கிறது. எனவே தங்க நகை வாங்குவோருக்கான எச்சரிக்கையாகவே இந்த செய்தியை கொடுக்கிறோம். தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வப்போது சில நூறுகளில் குறையும், ஆனால் ஆயிரங்களில் உயரும் என்பதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சண்முக சுந்தரம்.